மாயா மாயா சாப்பிடுமா. வேணாமா, அடிக்காதம்மா. மாயா சொன்னா கேளு. செல்வி வாங்க போறா. பாவம், மாயா கையாலேயே அடி வாங்கி சாக போறா. மா, டிஃபன் இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. நீங்க குழந்தை போயிடுச்சேன்னு கவலைப்படுறது எனக்கு புரியுதுமா. ஆனா செவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். பைத்தியக்காரி, பஞ்ச டைலாக் இந்த நேரத்துல தேவையா? நீங்க நல்லா இருந்தாதான் சந்தோஷையா கூட நல்லா வாழ முடியும். இன்னொரு குழந்தையும் பெத்துக்க முடியும். நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புதாம பலவீனமாகும். அவ அடிக்கிற அடியில இவ உடம்புதான் பலவீனமாக போகுது. சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க தெம்பெல்லாம் போயிடும்மா. இப்ப உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமே உருவாக போற குழந்தையாச்சும் தாங்கணும்ல. அதுக்காகவாச்சும் சாப்பிடுங்கம்மா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம்மா. ஐயோ, இப்ப எதுக்கு இங்க வந்த? என் மனசு தாங்கலங்க. நீதான் என் கனவெல்லாம் அழிச்சிட்டியேடி. மா, உன் வயித்துல குழந்தை தங்குச்சு, ஏன் வயித்துல தங்கலையே? அந்த திமிர் தானே உனக்கு? என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கே. நீ இன்னும் கொஞ்ச நாள் அம்மாவாயிடுவ. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சும் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அதனால தானே நீ எனக்கு குத்தி காமிக்கிற. மா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலம்மா. ஏ, சும்மா நடிக்காதடி. ஐயோ அறிவு, மாயா பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. டென்ஷன்ல அவளை அடிச்சு கிடிச்சு கொன்னுட போறா. செத்தா சாவட்டும். மாயா வாழ்க்கையை அழிச்சவ அவதானே. அவ கையால செத்தா தப்பே இல்ல. சாவட்டும், விடு. என்ன அறிவு இப்படி சொல்ற? ஏய், வாயை மூடு. ஏய், நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். இல்லம்மா, உன் புருஷனை நீ அடைஞ்சிட்ட. என்னால என் சந்தோஷம் அடைய முடியல. அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு எஜமானியா? இல்ல, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? நடக்காதுடி, நடக்காது. செத்தாலும் நடக்காது. எப்பவுமே மாயா மாயாதான், வேலைக்காரி வேலைக்காரிதான். ஐயோ, என்னம்மா பண்றீங்க? பார்த்தா தெரியல, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாங்க போறேன். உன்கிட்ட தோத்துட்டு நான் வாழறதை விட நான் சாகிறதே மேல்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாகணும். ஒரு வேலைக்காரி கிட்ட தோத்துட்டு வாழ முடியாது. நான் சாகணும், நான் சாகணும். ஏய் மாயா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு பயமா இருக்குடி. தோத்துட்டு என்னால வாழ முடியாது. நான் சாகணும், நான் சாகணும். நீ போ. உங்க பொண்ணு அழும்போது மட்டும் வலிக்குதா? வலிக்கட்டும். எனக்கு வலிச்ச மாதிரி உங்க எல்லாருக்கும் வலிக்கட்டும். கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு உன் முகத்தை இப்படி உம்மனு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? நீ இப்படியே இருக்காத மாமா. சத்தியமா என்னால அதை பார்க்க முடியல. டேய், என்னடா கொழுப்பெடுத்து அலையிறியா? என்ன பாக்குற? நீ செஞ்ச பாவம் மொத்தத்தையும் தலை முழுனாதான் இந்த ஊடு உருப்பிடும். பாவமா? நான் என்னமா பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ணியா? ஏண்டா தங்க விக்கிரவங்க மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவளை வச்சு வாழ தெரியலையடா உனக்கு? என் தாலி வச்சு உனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்த, அதை பொறுப்பு உனக்கு பாத்துக்க தெரியல.
ஊர்ல எல்லாரும் என்ன நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்களே. எங்கடா என் மூஞ்ச வச்சுட்டு நான் வெளியில போக முடியும்? பெத்த தாயை தலைக்குடி வைக்கிறது மகா பாவண்டா. பெரிய வீரன் செவரேறி குதிச்சு நேரா ஆட்டோ திருட போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட. நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சுடா. அறிவு கெட்டவன ஏன் இப்படி பண்ண? எப்படி பண்ண? உன்னால திரும்ப முடியாது. இப்ப எதுக்கு நீ மாமா அடிக்கிற? கையில அம்மா கேள்வி கேட்காம வேற யார் கேள்வி கேப்பா? கேள்வி கேட்க ஆள் இல்லாம தான் இவன் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். உங்க அம்மா இவங்கிட்ட பேசவே மாட்டேங்குது. எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் பேசதான் தெரியும். ஆனா அவ இவன் மேல இருக்க கோவத்துல இவனை கொன்னே போட்டுருவா. கட்டின புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பொண்ணுக்கு எப்படிடா இருக்கும்? வீட்டு மருமகன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா பொண்ணு கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ பண்ண காரியத்துக்கு கஷ்டப்படுறது மத்தவங்க இல்லடா, உன் குடும்பம் தான். என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறான் பாரு. வெளியில சொன்ன போய் தான் நமக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். இவன திருந்தவே மாட்டாமா. இத பாரு, நீ குடிச்சிட்டு வண்டி எங்கேயோ தொலைச்சிட்ட. அது வெளியில தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுன்னு அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் திருட எடுத்துட்டு போயிட்டான்னு பொய் சொல்லி கிடக்குறியா? மேல சத்தியமா சொல்றமா, நான் ஒரு உயிரை காப்பாத்த போனமா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஏப்பா போதும்டா சாமி, நீ என் மேல சத்தியமே வைக்காத. உனக்காக ஒருத்தி நான் தான் இருக்கிறேன். என்னையும் வாயில அள்ளி போட்டுக்காத. அம்மா என்ன பேசுற நீ? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என் பிள்ளை எவங்கிட்டையும் கை கட்டிட்டு நிக்க கூடாதுன்னுட்டு அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கி உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு பொழப்பு நடத்த தெரியலையடா. துப்பு கெட்டவனே. அம்மா அழாதம்மா. இத பாருடா, சாவு வீட்டுல கூட 3 நாள் தாண்டா துக்கம். அதுக்கு மேல அவன் பொழப்ப பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பான்டா. உத்தியோகம் தாண்டா புருஷ லட்சணம். வீட்டுல பொம்பளை புள்ள சம்பாரிச்சு போடுறா. நீ என்னடா அண்ணா துக்கமா இருக்கிற, மனசு கஷ்டமா இருக்குது, அப்படி இப்படின்னு சுத்துறத பார்த்தேன். நானே உன்னை தலை முழுகிடுவேன். இந்த பாரு, உன் துக்கத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிற வழிய பாரு. ஐயோ பாட்டி, போது நிறுத்து. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் வயிற்றுல கொட்டிக்கிட்டே இருக்க. அது என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுச்சு? இல்ல வீட்லயே வெட்டியா உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லுச்சா? அதுக்கு எப்ப தோணுதோ அப்ப போட்டும். அது வரைக்கும் உன் புராணத்தை பாடாம கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. வா மாமா. மா என்னம்மா இவ? பாத்திய சுமதி, புருஷனை திட்டின உடனே அவளுக்கு ரோஷம் எப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு இப்ப புரியுதா நான் பிரபாவை ஏன் அடிச்சேன்னு? மா பயங்கர கில்லாடிமா நீ. புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா பொண்டாட்டி அவனுக்கு ஆறுதலா இருக்கணும்மா. அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததே போதும். இனிமேலாவது இவங்க சந்தோஷமா வாழட்டும். மா நீ அழாதம்மா. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நாம நினைச்ச மாதிரியே பிரபா இனிமே சந்தோஷமா இருப்பாமா. எனக்கு இது போதும்டி, இது போதும். அதுதாண்டி என் கனவு, என் சந்தோஷம் எல்லாமே. கடவுளே, இனிமேலாவது என்னன்னைக்கும் இதுங்க ரெண்டும் இப்படியே இருக்கட்டும். அதுதாண்டி எனக்கு வேணும். அதான் வேணும். ஹாய் மச்சி. ஹாய். என்ன ஃபீலிங்கா? ஏய், ஏன் எப்ப பார்த்தாலும் பூனை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வர? புடிச்சா பூனை மாதிரி தான் சுத்தி சுத்தி வருவேன். தப்பு செஞ்சா யானை மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பேன். லூசா நீ? என்ன வம்பு இழுக்கிறதா உன் பொழப்பா? நான் வம்பு இழுக்கல, உனக்கு நல்ல விஷயங்களை கத்து தரேன். நீ எனக்கு எதுவும் கத்து தர வேணாம். தயவு செய்து போறியா? உனக்கு ஒண்ணு சொல்லவா? நம்ம இன்னொருத்தர் மேல வச்சிருக்க அன்பு தண்ணி மாதிரி. அது செடிக்கு ஊத்துனா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே ஒரு கல்லு மேல ஊத்துனா நோ யூஸ். அதே மாதிரிதான் நீ பிரயோஜனமே இல்லாத இடத்துல அன்பை செலுத்திட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன் டைம், லைஃப் ரெண்டுமே வேஸ்ட் ஆகுது. அதெல்லாம் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ போ. ஏய் லூசு பையா, உன் லைஃப்னா அதுல என் லைஃபும் சேர்ந்து அடங்கியிருக்கு. நீயும் நானும் வேற வேற இல்ல. உன்னை நீயே பத்திரமா பாத்துக்கோ, அப்போதான் நான் நல்லா இருப்பேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. போய் வேலையை பாரு. நீங்க முதல்ல போய் வேலை வெட்டிய பாருங்க. டேய் என்ன நக்கலா? உன் பார்த்தேன் ரெஸ்தேன் சிம்ரன் வேலையெல்லாம் எனக்கு நன்னா தெரியும். வீணா காலங்காத்தாலே வந்து வில்லத்தனம் பண்ணாதே. தயவுசெய்து போங்க. போலனா என்னடா பண்ணுவ?
அப்படியே திரும்பி சிசிடிவிக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு உங்களை பத்தி நம்ம கபாலி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இடியட். போங்க சிம்ரன், போய் வேலையை மூஞ்ச பாருங்க. பாரு. என்னடா மச்சான் லேட் ஆகுது. கயல் வேற இன்னும் வரல. ஏதாச்சும் விஷயம் கேள்விப்பட்டியாடா? கையலுக்கு இன்னைக்கு லீவு. என்ன ஏதுன்னு தெரியல. உன் மைண்டை போட்டு குழப்பிக்காத. வேணா ஒரு கால் பண்ணி தெளிவுபடுத்திக்கோ. மனசு ஒரு குப்பலாதிரி மாதிரி மச்சான். ஓவரா குப்பையை போட்டுன்னு வச்சுக்கோ, லாரி கவுந்துரும். ரொம்ப யோசிக்காம அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு என்ன ஏது அவ எதுக்கு வரலன்னு கேள. வெரி சிம்பிள். பாப்பா. ம் சரிடா. கயல் வேற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. ஒருவேளை இன்னும் பிரச்சனை தீரலையோ? இப்போ கால் பண்ணலாமா இல்லை வேணாமா? ச்சே, கஷ்டத்தில் கை கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. தேவ் எதுக்கு ஃபோன் பண்றாரு? கயல் சொல்லுங்க தேவ். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா கயல்? ஓரளவுக்கு. ஏன் கயல், நீங்கள் ஒரு பொண்ணு ஸ்டேஷன் வரைக்கும் போகலாமா? உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல கயல். நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன். சரி விடுங்க. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தேவ். நான் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்னு நீங்கள் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்காக ஆபத்துல உதவ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது அதுவே பெரிய ஆறுதல் தான் தேவ். தேங்க்யூ வெரி மச். சரி கயல், அப்புறம் சொல்லுங்க தேவ். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் லீவா? ஆமா தேவ், வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி முடிக்க ஒரு 2 days ஆயிடும். எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்க கயல். என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் தேவி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நாட் அவைலபிள் டு கம்ப்ளீட்னு ஒரு மெயில் மட்டும் அனுப்ப சொல்ல முடியுமா? கயல், என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி செஞ்சா உங்க சேலரி தான் கட் ஆகும். உங்க ப்ராஜெக்ட் முடிக்கணும், அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன். உங்க பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம் பேக் வித் அ பீஸ் ஆஃப் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச் தேவ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே கயல், கஷ்டம்லாம் வந்த மாதிரியே போயிடும். நீங்கள் தைரியமாக இருங்க. டேக் கேர். ஓகே தேவ், பை. சார் சார் சார். யாரு? ஹவுஸ் ஓனரா? வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும், உங்க வீட்டுக்கார கொஞ்சம் கூப்பிடுங்க. இந்த மாச வாடகையை உங்க வீட்டுக்கார மாட்ட கொடுத்துட்டோமே நாங்க. நான் அதுக்கெல்லாம் வரல, அவரை கூப்பிடுங்க, நான் பேசணும். அவர் வீட்ல இல்ல. என்ன விஷயம்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர் வந்ததும் சொல்றேன். உங்க அட்வான்ஸை திருப்பி தந்துடுறேன். வீடை சீக்கிரம் காலி பண்ண சொல்லுங்க. இது வீட்டை காலி பண்ணணுமா? எதுக்கு? என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசுற? உன் தம்பி திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தானாமே, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பயப்படுறாங்க. வீட்டை காலி பண்ணுங்க. ஏங்க, முதல்ல அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏமா, அவன் சுதந்திர போராட்ட தியாகியா? நாட்டுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ஆட்டோ திருடிட்டு உள்ள போயிருக்கான். ஊரே பேசுது. வணங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. யாரு? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? என் வீட்ல இருந்துட்டு நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வீடு தர முடியாது. உங்க அட்வான்ஸை வாங்கிக்கங்க. தயவு செஞ்சு இந்த மாசமே காலி பண்ணிடுங்க. நான் சொன்னதா உங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்லிடுங்க. டேய், போதுமாடா? இப்ப திருப்தியா?
உன் பேரை கெடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப என் குடும்பத்தை நடுத்தருல நிக்க வச்சிட்டியேடா. இப்ப சந்தோஷமா உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குன, இப்போ எங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போற? இதுக்கு நீ நாட்டுக்கிட்டு சாகலாம். எந்த நேரத்துல நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்ப புடிச்சது எனக்கு தர்த்தரம். ப்பு, என்ன ஜென்மமோ. ஹாய் மாயா, how are you? என்ன தெரியுதா? மாயா, என்ன தெரியுதான்னு கேட்டேன். ஏன் எனக்கு கண்ணு தெரியாதா? பிரில்லியன்ட் ஆன்சர். அப்புறம் எப்படி இருக்கீங்க மாயா? பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க ரொம்ப துக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது, கவலையில இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு விரக்தியில பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. am I correct? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க டாக்டர்? பரவாயில்லையே, நான் டாக்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் இந்த நிலைமையில இருக்கும்போது எங்க அப்பா அம்மா டாக்டரை கூப்பிடாம இன்ஜினியரியா கூப்பிடுவாங்க. இதெல்லாம் என்ன கேள்வி? போட்டுமாமா? ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், ரொம்ப மனமா இருக்கே. ஃபில்டர் காஃபி டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ, அங்க வச்சிருங்க. ஏமா, இந்த பொண்ணுக்கு மனநல சரியில்லைன்னு அவங்க குடும்பமே சொல்றாங்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த பொண்ணு டான்னு பதில் சொல்லுது. மூளை குழம்பி இருந்தா கோர்வையா பேச முடியாதே. டாக்டரே காரியத்தை கெடுத்துருவார் போல இருக்கே. இவ பைத்தியம் தானே, இவர் எப்படி நம்ப வைக்கிறது? அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். ஹலோ அம்மா, அவர் யாருன்னு தெரியுதா? டாக்டர். அது எனக்கும் தெரியுது. உங்க வயித்துல குழந்தை தங்காதுன்னு முத சொன்ன டாக்டரே இவருதான். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்காவ? நம்ம பொண்ணுக்கு அவ எப்பவுமே நல்ல தங்க சொல்லுவா, பாருங்க. உங்க குடும்பமே பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்ன சொல்ற? நான் ஏமா போய் சொல்ல போறேன்? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமேலும் உங்களுக்கு கரு தங்குமா தங்காதான்னு செக் பண்ணதான் இந்த டாக்டர் வந்திருக்காரு. அப்படி முறைக்காதீங்கம்மா, பயமா இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்களுக்கு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? காஃபி அதான் வச்சிட்டீங்கல்ல, நீங்க போங்க. மாயா, டோன்ட் வரி, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல 16 பிள்ளைகளை பெற்று நீ சந்தோஷமா வாழலாம். மாயா, இப்ப நீ நல்ல மனநிலையில இருக்கியான்னு சர்டிஃபைட் பண்ண போறேன். அப்புறம் அதை கேட்டு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போறாங்க. தெரியும்டா. தெரியும்டாவா? ஆமாண்டா, சொட்ட மண்டையா. நீ எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்னமா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. இல்லடா, நான் நல்லாவே இல்ல. உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன இப்படி ஆக்குனதே. நீ எல்லாம் சாவணும். செத்து தொலை. ஐயோ அம்மா, ஐயோ டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஐவேஸ்ல அடிபட்ட அல்சேஷன் நாய் மாதிரி இருக்கீங்க.
அட போங்கம்மா, உங்க பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்க கூடாதா? உள்ள வச்சு புரட்டி எடுத்துட்டாம்மா. டாக்டர் நீங்க தானே தனியா உள்ள போறேன்னு சொன்னீங்க. நான் உள்ள போறேன்னு தானேம்மா சொன்னேன், மேல போறேன்னா சொன்னேன். ஓகே, லெட் மீ கெட் டு த பாயிண்ட். இத பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி லேசான பைத்தியம்லாம் இல்ல, பைத்தியத்தோட உச்சம். She's in a deep state of depression. இழப்பு, விரக்தி, இயலாமை, குற்ற உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்து அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. சொல்லப்போனா அது ரொம்ப டேஞ்சரான பைத்தியம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிப்பாங்க, தேவைப்பட்டா மத்தவங்கள கொலையும் பண்ணுவாங்க. அப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்துடலாமா டாக்டர்? உங்க குடும்பமானமே கப்பல் ஏறிடும். பரவாயில்லையா? அவளை என்னதான் டாக்டர் பண்றது? கொஞ்ச நாளைக்கு அவ கையையும் காலையும் கட்டி போடுங்க. இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். அப்பதான் நீங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்ட முடியும். டாக்டர், என் பொண்ணு நல்லா இருவாள்ல? டோன்ட் வரி, she will be all right. தலையில குண்ட போட்டு டோன்ட் வரின்னு சொன்னா எப்படி டாக்டர்? என் தலையில கூட குண்ட போட்டா நான் என்னமா பண்றது? தம்பி, என்ன கை தாங்களா கூட்டிட்டு போப்பா. ஒரு டாக்டர் பேஷண்ட் ஆக்கிட்டாங்களே அம்மா.